இப்போ வந்து நம்ம ஷாக் பற்றி பார்க்க போகிறோம். ஷாக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாக்கில் வந்து செப்டிக் ஷாக் தான் வந்து மெயின் கண்டென்ட்டாக கேட்டிருக்கிறாங்க. கண்டென்ட் இன்ட்ரோடக்ஷன், காசஸ், இப்போ ரிஸ்க் ஃபேக்டர், டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட், ப்ரிவென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து டெஃபினேஷன் ஆஃப் இப்போ வந்து பாக்டீரியா செப்டிசீமியான்னு இருக்குது. பாக்டீரியா தான் வந்து டிரான்சிஷன் இன்வர்ஷன் சர்க்குலேஷன் பை தி பாக்டீரியா. செப்டிசீமியா வந்து ஒரு ப்ரொலாங் presence of the bacteria in the blood அதுக்கப்புறம் வந்து accompanied by the septic reaction தான் வந்து செப்டிசீமியான்னு சொல்கிறாங்க. டெஃபினிஷன் ஆஃப் செப்டி அதுக்கப்புறம் வந்து சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் syndrome. Septicemia is a systemic characterized by the presence of two or more clinical criteria. Thermal temperature and heart rate, respiratory rate, RBC. These are the difference வரும். 20th அதுக்கப்புறம் கோரா வந்து அதுக்கப்புறம் greater than 38% இருக்கும். டெஃபினிஷனில் வந்து செப்சிஸ்னால் வந்து SIR is clearly established the focus of the infection. Sepsis வந்து sepsis associated with the organism of the dysfunction, அதுக்கப்புறம் வந்து hypoperfusionஆக இருக்குது. அதுக்கப்புறம் septic shock வந்து it is refers to a serve as a septic which is not அதுக்கப்புறம் வந்து responsive of the intravenous fluid infection and அதுக்கப்புறம் வந்து intravenous fluid infection. Vasopressor agent is maintain the systolic blood pressure, is considered to the spasm and prognosis of the systemic inflammatory response syndrome இருக்குது. சிஸ்டமிக் செப்டிக் ஷாக்னா வந்து ஒரு சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம். இது வந்து ஒரு மல்டிபிள் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த சிண்ட்ரோம் சொல்கிறாங்க. MOD. எபிடெர்மாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எபிடெர்மாலஜியில் வந்து தீஸ் ஆர் மோர் சிஸ்டமிக்கில் வந்து ஒரு எபிடெர்மாலஜினா வேறு இது வந்து செப்டிக் ஷாக் இஸ் அ ரெஸ்பான்ஸ் ஆஃப் த இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரிசோசியேட்டட் டு த வாசோப்ரெசர் ஏஜென்ட் மெயின்டைன் த சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். த ஸ்ட்ரோம் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் SIRS அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து எபிடெர்மாலஜியில் வந்து தீஸ் ஆர் அக்கௌண்ட் ஃபார் தி அதுக்கப்புறம் வந்து 2 இதாக இருக்குது. அதுக்கப்புறம் எத்தியாலஜியில் வந்து பாக்டீரியா இருக்குதா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்து 2/3 கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து 1/3 இருக்குது. இதில் வந்து கிராம் நெகட்டிவில் வந்து காக்கை, என்டரோபாக்டீரியம், சூடோமோனஸ் பாக்டீரியா, அப்புறம் பாக்டீரியா எடிமா அதெல்லாமே இருந்திருக்குது. பாக்டீரியல் எடிமா இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் எத்தியாலஜி ஆஃப் கிராம் பாசிட்டிவ் வந்து ஸ்டெஃபைலோகோக்கை, கிளாஸ்ட்ரிடியம் டிட்டனி, அதுக்கப்புறம் வந்து நீமோகாக்கை இதெல்லாமே வந்துடும். நெகட்டிவ்ல இருந்தால் காக்கை, அதுக்கப்புறம் வந்து காக்கை இருக்குது, அதுக்கப்புறம் சூடோமோனஸ், அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியோசைட்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எத்தியாலஜி சோர்சஸ் வந்து எண்டோஜினஸ், ஸ்கின்னி சோன்டி ஸ்கின். தீஸ் ஆர் த இன்ஃபெக்ஷன்ஸ் யூரினரி ட்ராக்ட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இல்னஸ் வந்து இருக்கும். இதோட சோர்சஸாக சொல்கிறாங்க. ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஏஜாக இருக்கலாம், அதுக்கப்புறம் மால் நியூட்ரிஷன், அனீமியா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மெலிக்னன்சி ஆஃப் டிஎம்மாக இருக்குது, LDL, அதுக்கப்புறம் சிஆர்எஃப்னா மேலே இங்கேயே பார்த்தோமே. சிஆர்எஃப்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிஆர்எஃபாக இருக்கும். இம்யூனோசப்ரஷனில் வந்து இம்யூனோசப்ரசிவ் ஏஜெண்ட்டாக இருக்குது. இம்யூனோசப்ரசிவ் ஏஜெண்ட்டாக வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து ரிஸ்க் ஃபேக்டரில் வந்து நெக்ரோட்டிக் டிஷ்யூ வந்து நெக்ரோசிஸ், அது ஹீமட்டோமா, அதுக்கப்புறம் வந்து புவர் சர்ஜிக்கல் டெக்னிக், அதுக்கப்புறம் வந்து கேட்ரைசேஷன், prolonged hospitalization, major surgery, ட்ரோமா, எக்ஸ்டென்சிவ் பேர்னாக இருக்குது. இதில் வந்து ரிஸ்க் ஃபேக்டரில் வந்து நெக்ரோட்டிக் டிஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டோமா, அதுக்கப்புறம் வந்து புவர் சர்ஜிக்கல் டெக்னிக், அதுக்கப்புறம் வந்து கேட்டகரைஸ், ப்ரொலாங் த ஹாஸ்பிட்டலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து மேஜர் சர்ஜரியாக இருக்குது, ட்ரோமாவாக இருக்குது. பேத்தோஜெனசிஸில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் டிஷ்யூ டேமேஜ் அண்ட் ஸ்டிமுலேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன்
அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் செகண்டரி மீடியேட்டர். இந்த பேத்தோஜெனசிஸ் வந்து செகண்டரி மீடியேட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்ன்னு இருக்குது. இந்த பேத்தோஜெனசிஸ் வந்து செகண்டரி மீடியேட்டராக இருக்குது. செகண்டரி மீடியேட்டர் வந்து டேமேஜ் த வாஸ்குலர் எண்டோதீலியல். அதுக்கப்புறம் வந்து வேசோ டைலேஷன் ஆஃப் த மைக்ரோவாஸ்குலர் activations of the neutrophil and aggregates அதுக்கப்புறம் வந்து அக்ரிவேட்ஸ் ஆஃப் த எண்டோதீலியல் டேமேஜாக இருக்குது. எண்டோதீலியல் பேத்தோஜெனசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சோர்சஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் இருக்குது. பாக்டீரியா என்டர் த பிளட். பாக்டீரியா வந்து பிளட்டுக்குள்ளே என்டர் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஆர்கன் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் பண்ணுறதா வந்து அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா டயக்னோசிஸ் வந்து என்ன சொன்னால் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் காம்பனண்ட் ஆஃப் த வார்ம் ஷாக்கு நாட் அசோசியேட்டட் இந்த ஹைப்போவோலிமிக் ஃபைப்ரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைப்போவோலிமிக் ஃபைப்ரில் இருக்குது. ஸ்கெவ் மலேரியாசிஸ் அதுக்கப்புறம் ஊண்டு ட்ரை ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஊண்டு ட்ரை ஃப்ளாஷிங் ஸ்கின்னாக இருக்குது. ஹைப்போ வென்டிலைசேஷன் ரேப்பிட் பாண்டிங் பல்ஸு அதுக்கப்புறம் வந்து ரேப்பிட் பாண்டிங் பல்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வைடு பல்ஸ் ப்ரெஷராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லேட் ஸ்டேஜ் ஆஃப் ஹைப்போவோலிமிக் ஷாக் வந்து ஹைப்போவோலிமியா வந்து இருக்கும். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டு தி இது வந்து உங்களுக்கே புரியலன்னு நினைக்கிறேன். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து அசோசியேட் வந்து ஹைப்போவோலிமிக்காக தான் இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபைப்ரில் இருக்கான். அதுக்கப்புறம் ஊண்டு வந்து ட்ரை ஆகிடுனா ஃப்ளாஷ் ஸ்கின் வருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரேப்பிட் பாண்டிங் ஃபேஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வைடு பல்ஸ் ப்ரெஷர் இருக்குது. இப்போ வந்து லேட்டன்ட் ஸ்டேஜில் வந்து ஹைப்போவோலிமியா வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளாமி ஸ்கின்னாக இருக்குது. வீக் பல்ஸாக இருக்குது. ஹைப்போதெர்மியா ஹைப்போடென்ஷனாக இருக்குது. ஜாண்டிஸாக இருக்குது. அப்பர் ஜிஐ பிலியரி. அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து லோக்கலைசேஷன் ஆஃப் த இன்ஃபெக்ஷனில் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த கோனலில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்கில் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசினல் இமேஜ் வந்து அதுக்கப்புறம் ஐசியூவில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எய்ம்ஸ் வந்து அப்புறம் ஓட்டு டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ட்ரீட்மெண்ட் வந்து வால்மிக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேசோ ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நார்எஃபினெஃப்ரின் கொடுப்பாங்க. டோபமைன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஐசோட்ரோபிக்ஸ் அதுக்கப்புறம் தெரப்பி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுக்குறாங்க.